السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக புனித ரமதானுடைய ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சங்கைக்குரிய ரமதானுடைய இரண்டாவது ஜும்மா இது. உலகமெல்லாம் புனித ரமதானில் கிடைக்கிற 1க்கு 70 மடங்கு நன்மை என்பதை கருத்தில் கொண்டு தொழுகைகளும் பகல் நோன்பும் இரவு வணக்கங்களும் தான தர்மங்களும் குர்ஆன் திலாவத்துகளுமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவதற்கு உலகம் முந்திக் கொண்டிருக்கிற அல்லாஹுவின் ஒரு பொன்னான பருவ காலம், நன்மைகளை கொள்ளையடிக்கிற ஒரு காலம் புனித ரமதான். அன்பானவர்களே, உடல் சார்ந்து பல்வேறு கடமைகள் இருப்பது போல் பொருளாதாரம் சார்ந்த முக்கியமான கடமை ஜக்காத்து, சதகா போன்றவைகள். குர்ஆனிலே பொருளாதாரத்திற்கு 2 வார்த்தைகள் எதிரெதிராக அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனில் பொருளாதாரத்தை ஹைர் என்று ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹைர் என்றால் நல்லது, நன்மை. இன் தரக ஹைரனில் வசியா. வேறு ஒரு இடம் காசு பணங்கள் எல்லாம் ஃபித்னாக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபித்னா என்றால் குழப்பம். நல்லது என்கிற வார்த்தையும் வருகிறது, குழப்பம் என்கிற வார்த்தையும் வருகிறது. இதே போல பல்வேறு இடங்களில் பொருளாதாரம் குறித்து முரண்பாடான வார்த்தைகள். ஃபதுல் என்று ஒரு இடத்தில் சொல்லுகிறான். ஃபதுல் என்றால் சிறப்பு என்று பொருள். அதே குர்ஆனின் வேறு பல இடங்களில் ஜீனத் என்று சொல்லுகிறான். அலங்காரம் என்பது பொருள். சுருக்கமாக சொல்ல போனால், வந்த பொருளாதாரம் சரியாக வந்திருக்குமானால், செலவழிக்கிற முறையும் சரியாக இருக்குமானால் அது அலங்காரம், அது நன்மை, அது சிறப்பு. ஆனால் வருகிற வழியும் சரியில்லை, செலவழிக்கிற வழியும் சரியில்லை, அல்லாஹ் சொன்ன கடமையான ஜக்காத்தையும் நிறைவேற்றவில்லை என்றால் அந்த காசு நம்மிடம் இருப்பது ஃபித்னா என்று அர்த்தம். உலகத்திலேயே பொருளாதாரத்தினுடைய கூறுகளை, சட்டங்களை எல்லாம் சமய சட்டமாக வைத்திருப்பது இஸ்லாம் மட்டும்தான். நிறைய உலகத்தினுடைய மதங்கள்ல பொருளாதாரத்தை பத்தி பேசல, அது உலகம் சார்ந்தது, அதனால அதை பத்தி பேச வேணாம் என்று சொல்லி நகர்ந்து கொண்டார்கள். சம்பாதிக்கிற வழிகளையும் செலவழிக்கிற வழிகளையும், அதிலே ஆகுமானவற்றையும் ஆகாதவற்றையும்
ஒருவேளை அப்படி உனக்கு காசு பணம் அல்லாஹுவால் வழங்கப்படுகிற போது அது எவ்வளவு சதவீதம், யார் யாருக்கு தர வேண்டும், எப்படி தர வேண்டும், எல்லாம் பட்டியலிட்டு இஸ்லாம் தான் சொல்லி இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்துல முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, பொருளாதாரம் பணக்காரர்களுக்கு இடையிலே மாத்திரம் சுற்றக்கூடாது. அவர்களின் வெளியை தாண்டி, எல்லையை தாண்டி ஏழைகளுக்கு அது வந்து சேர வேண்டும். ஒரு ஜகாத்தினுடைய சிஸ்டம் இல்லை என்று சொன்னால், கைலாய கூன தூலத்தம் பைனல் அக்னியாஇ மின்கும், உங்களில் இருக்கிற பணக்காரர்களிடத்திலேயே அது சுற்றி கொண்டிருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் கொஞ்சம் ஈவு இறக்கப்பட்டு நீங்க பார்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில கேட்கல. நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அந்த வார்த்தை குர்ஆன்ல இல்ல. எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் மஅலூமுன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், உங்கள் பொருட்களில் இல்லாதவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறார். உரிமைனா அவனுக்கு ரைட்ஸ், ஏழைகளுக்கு அவனுடைய காசு உன்னிடம் இருக்கிறது என்று இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அவனுக்கு போய் சேர வேண்டியதை நீ கையில வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். அதனால கொஞ்சம் பார்த்து பரிவு காட்டுங்க என்கிற நிலைமையில் மார்க்கம் ஜகாத்தை சொல்லவில்லை. குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல ஒரு வார்த்தை இப்படி வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் கொடுத்த காசுல இருந்து நீ கொடு. உன் காசுல இருந்து கொடுன்னா அந்த கேட்கிற தோரணை வேற மாதிரி இருக்கும், பார்த்து பண்ணுப்பாங்கிற மாதிரி இருக்கும். நான் கொடுத்திருக்கிறேன்ல, அதுல இருந்து கொடு. வாத்துஹும் மிம்மா லில்லாஹி அல்லதி ஆதாக்கும், உங்களுக்கு நான் கொடுத்ததிலிருந்து கொடுங்கள். கிட்டத்தட்ட அல்லாஹ்ட்ட நாம இது கடன் கொடுக்கிற மாதிரி. கடன் வாங்கினா திரும்ப கொடுத்தாகணும், கடனை திரும்ப கொடுத்தாக வேண்டும். ஏழைகளுக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லாதவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம். இறைவன் அந்த கடனை ஜகாத் என்று பெயர் வைத்திருக்கிறான். அவன் கடனாளி வாங்குவதற்கு வந்தால், அல்லது குறிப்பிட்ட காலம் நீ வைத்திருந்தால் அந்த காலத்தில் போய் கடனை செலுத்த வேண்டும். செலுத்த விடாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையில் பொருளாதாரத்தின் மீதான பேராசை அவ்வளவு சீக்கிரமா வெளியே காசை விட மாட்டேங்குது. மனசு அதுக்கு இல்லை. குர்ஆன்ல காசும் நாமளும் எந்த மாதிரி இருக்கும்னு குர்ஆன்ல வார்த்தைகள் வருகிறது. ரொம்ப கடுமையா நீங்கள் காசு பணத்தை நேசிக்கிறீர்கள். இது குர்ஆனுடைய வார்த்தை, எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார். காசு பணத்தை ரொம்ப கடுமையாக நேசிக்கிறான். குர்ஆனின் பல்வேறு இடங்களில் பொருளாதாரம் நம்முடைய பெட்டியை விட்டு, பாக்கெட்டை விட்டு வெளியில வருவதற்கு கஷ்டப்படுகிறது என்கிற வார்த்தை அடிக்கடி ஓதுற வயலுள்ளி புள்ளி சூறாவில் அல்லாஹ் சொல்லுவான். எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி பார்த்து அது எப்பவுமே இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு உள்ள வச்சுக்கிறான். ஜமஅ மாலன் வஅத்ததா, காசை எடுக்கிறான், எண்ணி பார்க்கிறான். வயஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அந்த காசு அவனுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நினைக்கிறான். எண்ணி எண்ணி பார்ப்பதும் அதை நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பதும் தவறு. அன்பானவர்களே, புனித ரமதான் தொடங்கிவிட்டால், நான் சொல்லுவது சஹீஹுல் புகாரியில ஈமான் என்று ஒரு பாடம், கிதாபுல் ஈமான். கிதாபுல் ஈமானுடைய பாடத்துல வஹி வருவது சம்பந்தமான பாடம். வஹியினுடைய பாடத்தில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் வந்துவிட்டால் கான அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான், ரமதானிலே வேகமாக தர்மம் செய்வார்கள். அது வீசி அடிக்கும் காற்றை போல தர்மம் செய்வார்கள்னு வருது. அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான் அஜ்வது கர்ரீஹில் முர்சலா, காத்து அடிக்கிற போது குறிப்பிட்ட ஏரியாவுக்கெல்லாம் அடிக்காது, வெறும் இங்க மட்டும் போலாம், இங்க போவேணான்னு எல்லாம் எல்லாருக்கும் பொதுவான காற்று. வீசும் காற்றை விட வேகத்தில் புனித ரமலான் வந்துவிட்டால், இந்த ரமலானிலே ஜிப்ரீலை சந்தித்தவுடன்
எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வழங்க துவங்கி விடுவார்கள் என்பது புகாரியினுடைய முதல் பாடம். கொடுத்தா காசு காலியா போயிரும், கொடுத்தா தீந்து போயிரும் என்று உங்களுக்கு ஷைத்தான் வாக்குறுதி கொடுக்கிறான். ஆனால் கொடுத்தால் அதிகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். 3வது ஜுஸுல இருக்கிற ஆயத்து இது. ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், தீர்ந்து போய்விடும், வறுமை வந்துவிடும் என்று ஷைத்தான் வாக்களிக்கிறான். அல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபத்லா, ஃபத்ல்னா இருக்கிறத விட அதிகமாகும் என்று அல்லாஹ் வாக்குறுதி சொல்கிறான். இந்த ரெண்டில் நாம் எந்த வாக்குறுதியில இருக்கிறோம் என்பது முடிவாக வேண்டும். தீர்ந்து போய்விடும் என்று சொல்லுகிற ஷைத்தானின் வாக்குறுதியா, அல்லது நீ கொடுத்தால் இறைவன் அதிகமாக கொடுப்பான் என்கிற அல்லாஹுவின் வாக்குறுதியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு பொருளாதாரத்தில் சொன்னது 3 செய்தி சத்தியமிட்டு சொன்னார்கள். 3ம் நம் கவனத்திற்கு இந்த புனித ரமதானுடைய நேரத்தில் சிந்தனைக்கு வர வேண்டியவை. 1, மா காலத்தி ஜகாத்து கத்தன் கத்து இல்ல அகில கத்து. ஜக்காத்து வெளியே போகாம உள்ளேயே கலந்துருந்துச்சுன்னா இந்த இருக்கிறதையும் சேர்த்து அழிச்சிரும். இது அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறாரு. மகாலத்தி ஜக்காத்து மாலன், ஜக்காத்து வெளியே போகாமல் உள்ளேயே இருக்குமானால் இருப்பதையும் சேர்த்து அதை அழித்து விடும். இது 1வது. அல்லாஹுவின் தூதர் சத்தியமிட்டு சொன்ன 2வது செய்தி, மன் அத்தா ஜகாத்த மாலிஹி ஃபகத் ذهب عنه شره, யார் தனது பொருளுக்குரிய ஜக்காத்தை செலுத்தி விட்டாரோ அவரின் தீங்கு அவரை விட்டும் போய்விட்டது. அதாவது வெளியே போற தீங்கு, வெளியே போற நோய், வெளியே போற முசீபத் போக விடாமல் பிடித்து உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்று அதற்கு அர்த்தம். இது 2வது சத்தியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தின் விஷயத்தில் அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு சொன்ன 3வது செய்தி, மா நஃபகத் மா நகசத் மாலும் மின் சதகா, ஒருபோதும் தர்மத்தால் காசு குறைந்து போகாது, ஒருபோதும் குறையாது. நான் கொடுத்து ஏழையாகிவிட்டேன் என்று நடுத்தரவில் இறைவன் யாரையும் நிப்பாட்டவில்லை. அந்த காலத்தினுடைய கொடை வள்ளல்கள் ஹாத்திம் தாயில இருந்து இந்த காலத்தில் வாரி வழங்குகிற வரைக்கும் வழங்கியதால் அவர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள் என்று ஒரு வரலாறு நிச்சயமாக கிடையாது. சில பேர் கஞ்சத்தனமா கொடுக்காம இருக்கிறாங்க. அல்லாஹ் அதை சொல்லுகிறான். கஞ்சத்தனமா அப்படியே காசு வச்சிருக்கிறவங்கள அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறது நல்லதுன்னு நினைக்காதீங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன், யப்கலூன்னா கஞ்சத்தனம் செய்யறவங்க, பிமா ஆதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் வழங்கியதில் வழங்காமல் கஞ்சத்தனம் செய்வோர் கைரன் லஹும் பல் ஹுவ ஷர்ருன் லஹும், நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம், அது அவர்களுக்கு கெட்டது என்று சொல்லுகிறார். பொதுவாக அல்லாஹுடைய பாணி, கடமைகளை சரிவர செலுத்தாத போது அவனுக்கென்று வேறு முறை இருக்கும், வாங்கி கொள்ளுவதற்கு அவனுக்கு வழி தெரியும். அதனால் சொல்லுகிறான், நல்லது என்று நினைக்க வேண்டாம். இவ்வாறு கொடுப்பது யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற அளவுக்கு வச்சிருக்கானோ அவர்கள் கோடி முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். என்னன்னா, வாங்குகிற நிலைமை இல்லாம கொடுக்கிற நிலைமைக்கு வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய நன்றி செலுத்த வேண்டும். இந்த பணக்காரங்கள்லாம் நிறைய சஹாபாக்கள் காலத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய தான தர்மம் பண்ணாங்க. அவங்க நன்மை ஏறிக்கிட்டே போகுது. இந்த சஹாபாக்கள்ல கொஞ்சம் ஏழைகளான சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க, கொடுக்க முடியாது. கரெக்டா 2 தடவை பணக்காரங்க செய்யற மாதிரியே இவங்களும் தொழுகிறாங்க, இவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, இவங்களும் எல்லாம் பண்றாங்க. ஆனா திடீர்னு இருக்கிற காசுல கொஞ்சம் அள்ளி கொடுத்த உடனே அவங்க நன்மை ஏறிடுது நிறையா. இவங்களுக்கு அங்க மட்டும் ஏற மாட்டேங்குது. போய் சொன்னாங்க, எங்கள்கிட்ட காசு இருந்தா நாங்களும் கொடுத்துருவோம், எங்கள்கிட்ட காசு இல்லை, நாங்க தொழுகிற மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க, நாங்க நோன்பு வைக்கிற மாதிரி தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஆனா திடீர்னு தர்மம்னு ஒண்ணு பண்ணி எங்களை விட எக்கச்சக்கமா ஏறிடுது அவங்களுக்கு நன்மைகள், நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏழை சஹாபாக்கள் அதனால ஆறுதல் சொல்லணுமேங்கிறதுக்காக நாம இப்போது ஓதுகிறோம் அல்லவா, தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை,
அப்புறம் அல்லாஹு அக்பர் 34 தடவை அல்லது கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ் மொத்தம் 100 தஸ்பீ இதை நீங்க ஓதுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுத்துருவான்ட்டாங்க. சந்தோஷம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்ட்ட? ذهب اهل الدثور بالأجور يا رسول الله. அல்லாஹ்வின் தூதரே, கூலியவெல்லாம் பணக்காரங்க வாங்கிட்டு போயிடுறாங்களே அப்படின்ட்டு தான் வந்தாங்க. இதை சொன்ன உடனே சந்தோஷமாயிருச்சு. போய் உட்காந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு பணக்காரங்க அதை விசாரிச்சாங்க. என்னமோ ஸ்பெஷலா ஓதுற மாதிரி இருக்கு என்ன? இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் உட்காந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். திரும்ப இவங்க வந்தாங்க, ஏழை சஹாபாக்கள். நீங்க அவங்க தர்மம் செய்யறதுக்கு ஈக்குவல் பண்றதுக்கு தான் எங்களுக்கு இதை கொடுத்தீங்க, இப்போ அவங்களும் ஓதுறாங்களே அப்படின்னு சொன்ன போது ரசூலுல்லாஹி சொன்னார்கள், தாலிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மன் யஷா. நான் என்ன செய்ய, இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய சிறப்பு, அல்லாஹ்வுடைய ஒரு பரிசு. நாடியவர்களுக்கு தருகிறான், பணக்காரர்களுக்கு அதை தந்திருக்கிறான். சொல்ல வர்றது என்னன்னா, கொடுத்திருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி செய்ய வேண்டும். எத்தனையோ பேரிடம் கொடுக்கவில்லை, ஆனால் கொடுத்தவன் கொடுத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மாத்திரம் நீ வெளியில கொடுத்து விடு என்று கேட்கிற போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதாவது வசூல் பண்றதுக்கு அல்லாஹ்வுக்கு வழி தெரியும். ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கணும், அவரு கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கும். இந்த 10,000க்கு பதிலாக 1,00,000 வாங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு வழி தெரியும். நமக்கு அப்போது அது புரியாது. நாம கொடுக்காம உள்ள வச்சிருந்த காசு தான் இப்ப 10,000 என்பது 1,00,000 வேலையை காட்டுகிறது என்று புரியாது. அன்பானவர்களே, உலக வரலாற்றில் பூமி, குர்ஆனுடைய வரலாற்றுல சொல்றேன், குர்ஆன் கூறும் வரலாறுகளில் பூமி 2 தடவை பிளந்திருக்கிறது. 2 தடவை பிளந்திருக்கிறது. ஒரு தடவை பூமி பிளந்த போது ஒருவன் உள்ளே போனான். அவனுக்கு காரூன் என்று பெயர். அவனிடத்தில் அப்போது இருந்த அல்லாஹுவின் தூதர் போய், உன் காசில தர்மம் செய்யு கேட்டார். தர்மம் செய். அவ்வளவு காசு இருந்தது. ஒட்டகங்கள் கஜானாக்களின் சாவிகளை சுமந்து செல்லுமாம், அவ்வளவு கஜானா. கஜானா அல்ல, சாவிய ஒட்டகம் சுமந்துட்டு, ஒட்டகங்கள் சுமந்துட்டு போற அளவு. அல்லாஹுவினுடைய தூதராக அப்போது இருந்த நபி போய் சொன்னார் காரூனிடத்தில், லா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வ அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உலகத்துல உன் பங்கு என்னன்னு மறந்துடாத. கடைசியில போகும்போது அந்த 6 அடியும் 5 மீட்டரும் தான், அதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லை என்றெல்லாம் சொல்லி பார்த்த பிறகும், இது என் காசு, என் ஞானம், நான் சம்பாதிச்சதுன்னு சொன்னான். எனது காசுன்னு சொன்னான். பூமி பிளந்தது. அல்லாஹ் அந்த வரலாற்றுல கடைசியில இப்படி முடிக்கிறான் அந்த வரிய, فخسفنا به وبداره الارض فما كان له من فئة ينصرونه من دون الله وما كان من المنتصرين. பூமி பிளந்தது, அவன் உள்ளே போய்கொள்ள வேண்டும், போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. போய்விட்டான், அவனுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. பூமி 2வது பிளந்தது எப்ப தெரியுமா? நமக்கு தெரியும், ஜம்சமுடைய தண்ணீருக்காக பிளந்தது. ஒரு குழந்தையின் காலடியில பிளந்தது. இந்த குழந்தைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயர். அவங்க காலை உதறிய இடத்தில் அல்லாஹ் பூமிக்கு அதிசயமாய், அதுவும் தண்ணீருக்கான வாய்ப்புகளே இல்லாத பாறை முகடுகளுக்கு இடையில இருந்து தண்ணீரை அல்லாஹ் வெளியிலே கொப்பளிக்க வைத்தான். அவருக்கு இஸ்மாயில் என்று பெயர். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன்ல ஒரு வார்த்தை வருது, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்தியா. அந்த இஸ்மாயில் ஜகாத்தை கொடுக்குமாறும் தொழுகுமாறும் குடும்பத்தில் அனைவரையும் அவர் உத்தரவிட்டார். ஜகாத்தை சரிவர தாருங்கள் என்று கேட்ட இஸ்மாயிலின் காலடியில் உள்ள இருந்து வெளியே வருது. கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன காரூனுக்கு வெளியே இருந்து உள்ள தூக்கி போடுது. பூமி பிளக்கிற போதும் இந்த 2 வித்தியாசம் இருக்கிறது. நாம் கொடுக்க வேண்டிய அளவை கணக்கிட்டு கொடுத்து விட்டால்
எந்த பூமியை பிளந்தும் அல்லாஹ் கொண்டு வந்து நமக்கு சேர்த்து விடுவான், கொடுத்ததற்கு மேல். இல்ல நான் இங்கேயே வச்சுக்கிறேன், கொடுத்தா தீந்து போயிரும்னு உள்ளேயே கொஞ்சம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணா எல்லாம் சேர்ந்து கெட்டு போயிரும். சமயங்களில் பூமியை பிளந்தாவது வரவேண்டிய பணத்தை வசூல் செய்து விடுவதற்கு அல்லாஹுவால் முடியும். அரபியில 2 வார்த்தை இருக்கு, தக்வீன் ஒரு வார்த்தை, தஷ்ரீஅன்னு ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம் தெரியுமா? ஷரியத்து படி நீ கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவன் தக்வீன், உலக ஓட்டத்துல அவன் உங்ககிட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவான்னு அர்த்தம். அதனால் தான் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கும் வகையில் வைத்திருக்கிறானோ, வழங்கும் சூழ்நிலையில் வைத்திருக்கிறானோ, இதுல யாரும் போய் சொல்ல வேண்டியதில்லை. நாம எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் 5000 10,000 செலவு தர வேண்டும், சில பேர் 5 லட்சம் 10 லட்சம் தர வேண்டும். எவ்வளவு தர வேண்டும் என்பது அவரவர்களுக்கு தெரியும். கணக்கு எவ்வளவு என்று ஷரியத்து சொல்லி இருக்கிறது. முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நீயா பார்த்து ஏதாவது கொடுப்பான்னா, ஏதாவது பார்த்து போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவர் பாக்கெட்ல இருந்தோ அவருடைய உள் பாக்கெட்டுக்கெல்லாம் கை அவ்வளவு சீக்கிரம் போகாது. அதனால இது நீ முடிவு செய்ய வேணாம், நீ எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நானே முடிவு செய்யறேன்னு கணக்க அல்லாஹ் போட்டான். இப்ப பிரச்சனை அதுதான். என்னன்னா நம்ம கையில விட்டுருந்தா நடக்காது. நம்ம கையில விட்டுருந்தோம்னு வைங்களேன், தராவீக 2 ரக்காயத்தை தான் இருக்கும். இந்த தொழுகையுடைய ரக்காயத்தை எல்லாம் பிக்ஸ் பண்ணி சொல்லிட்டான் அல்லாஹ். ஃபஜ்ர்ல 2, அவ்வளவுதான். லொஹர்ல இப்படி 4, மக்ரிப்ல 3. இந்த பிக்சிங் வந்து நம்மள்கிட்ட கொடுக்கல, அல்லாஹ்வா பண்ணிட்டான். அந்த மாதிரி நான் எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும், இதை ஏன் பொறுப்புல விட்டுருந்தா அவ்வளவு சீக்கிரமாக மனிதன் முன் வர மாட்டான். அதனால தங்கம் வெள்ளி வச்சிருக்கியா, இப்படி கொடுத்துரு. விவசாய நிலம் விளைச்சல்லாம் வந்துட்டு இருக்கா, இப்படி கொடுத்துரு. கால்நடைகள் ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கியா, இப்படி கொடுத்துரு. வியாபார சரக்கு ரொக்க பணம் இதெல்லாம் வச்சிருக்கியா, இப்படி கொடுத்துரு. கணக்கை அல்லாஹ் போட்டான். உலகத்துல 3 விஷயம் இருக்கு, இந்த கணக்குல நாம உள்ள போகவே கூடாதான். 3ல ஏன்னா இந்த கணக்கு பிக்சிங் பண்ணி அல்லாஹ்வா சொல்லிட்டான். அந்த கணக்கு ஒண்ணு ஜகாத்து, இன்னொன்னு கனிமத் என்று சொல்லக்கூடிய போரின் போது கிடைக்கிற பொருட்கள், கொள்ளை பொருட்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல 5 பங்கா வைக்கணும், 1 பங்கை இப்படி கொடுத்துடணும், மிச்ச 4 பங்குல. இது இந்த அளவெல்லாம் குரான்லயே வருது. கனிமத்து. 3வது வாரிசுரிமை சட்டம். பையனுக்கு 2, பிள்ளைக்கு 1, மனைவிக்கு வந்து குழந்தை இருந்தா 4ல் 1, குழந்தை இல்லைன்னா 8ல் 1. மனைவிக்கு 8 பாகத்தில் 1 பாகம் தந்து விட வேண்டும். இறந்து போனவருக்கு குழந்தைகள் இருந்தால், இறந்து போனவருக்கு குழந்தை எல்லாம் இல்லைன்னா மனைவிக்கு 1/4 அவ்வளவு கொடுத்துடணும். பெற்றோர்கள் இருந்தால் 6ல் 1 பங்கு தரணும். இந்த கணக்கையும் நம்மள்கிட்ட கொடுக்கல. ஏன்னா குடும்பங்கள்ல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அவெல்லாம் கணக்கு போட்டு சில பேர்த்துக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க, சில பேர்த்துக்கு எக்கச்சக்கமா அள்ளி கொடுத்துருவாங்க. இதுல வந்து சாமர்த்தியக்காரன் பிழைத்து கொள்வான். இதையெல்லாம் வைத்து மார்க்கம் அல்லாஹுவே தீர்ப்பு செய்து விட்டான். வாரிசுரிமை சட்டத்துல நீ எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நான் சொல்ற மாதிரி கொடு, ஜகாத்தில நீ எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்ற மாதிரி கொடு, கனிமத்து பொருளிலும் நான் சொல்ற மாதிரி பிரித்துக்கொள் என்று அல்லாஹு சொன்னதுல இருந்து நம்மளா உட்காந்து வீட்டுல உள்ள தகப்பனாரு பசங்க அண்ணன் தம்பி எல்லாம் உட்காந்து நம்ம இந்த வருஷம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை தேவையில்லை. அந்த ஆலோசனை அவசியம் இல்லை. அந்த ஆலோசனையை தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹுவா முடிவு செய்து விட்டார். எனவே வழங்கும் நிலையில வைத்திருப்பவர்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தி வழங்க வேண்டும். கொடுப்பதற்கெல்லாம் 70 மடங்கு என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒரு புனித ரமலான் இன்னமும் நாட்கள் இருக்கிறது. ரமலான் முடிவதற்குள்ளாய் நமக்கான பொருளாதார பலம் என்ன என்பது ஊர் உலகத்துக்கு கூட தெரியாது என்றாலும் நமக்கும் அல்லாஹுவுக்கும் நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் புனித ரமலானில் எல்லா விதமான இல்லாதவர்களுக்காக, நன்மையான காரியங்களுக்காக, குறிப்பாக உங்கள் சொந்தக்காரர்களிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக நீங்கள் வாரி வழங்க வேண்டும். அல்லாஹ் பரக்கத்து செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனித ரமலானுடைய எல்லா கைரு பரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.